ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும். அந்த இடத்துல நில்லுங்க. இங்க வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரை சேவிக்கவும், அவரை நேசிக்கவும், கர்த்தருக்கு ஊழியக்காரராக இருக்கவும். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் உச்சிதமான ஆகாரத்தினாலே போஷிக்கிறார், வியாதி இல்லாத சுக வாழ்க்கையை தருகிறார். அல்லேலூயா. ஆகையால் நாம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்கணும். எங்க இருந்து கர்த்தரை சேவிக்கணும்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவருடைய பிரகாரங்களில் இருந்து கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாரத்தில் நாம் 4வது நாளாக கர்த்தரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் அப்பத்தை தண்ணீரை அளவில்லாமல் ஆசீர்வதித்து தருவார். நம்முடைய வியாதிகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணி வியாதி இல்லாத சுக வாழ்க்கை தருவார். அல்லேலூயா. அடுத்து கர்த்தரை நேசிக்கவும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய பிரகாரங்களில் இருந்து, அவருடைய ஆலயத்தில் இருந்து ஆண்டவருடைய வேத வசனத்தை கேட்டு அதை மனதார கை கொண்டு அவரை நேசிக்கிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தரை நாம் நேசித்து வாழும் பொழுது, கர்த்தருடைய வேத வசனத்தை நேசித்து வாழும் பொழுது நமக்கு மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்களை பாருங்கள், ஒருவருக்கு சமாதானமான ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வேதனைகள், கஷ்டங்கள், தவிப்புகள், சஞ்சலங்கள், குறைவுகள், பாடுகள், வேதனைகளுக்குள்ளாகத்தான் கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை தருகிறார். ஆண்டவர் ஒரு இடரலும் இல்லாதபடி செம்மையான வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வேத வசனத்தை நேசிக்கிறவர்களாக காணப்படுங்கள். பெரிய சமாதானத்தை தருவார், இடையூறுகளை எல்லாம் அகற்றி போடுவார். அல்லேலூயா. அடுத்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இப்படியாக சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் அவன் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களாக இருக்கணும், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த வசனத்தின் இடைப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தெரியுமா? உன்னதமான பரிசுத்த ஸ்தலத்திலும் மிகவும் உயர்ந்த இடத்திலே இருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய வலது கரத்தினாலே எல்லாராலும் பெரியவராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த உயர்த்தப்பட்ட இடத்துல இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை செய்கிறவர்களை ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா. நாம் இயேசுவோடு உட்காரும்படி செய்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் கனம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
கற்பனை பண்ணி பார்க்க முடிகிறதா? பிதாவானவரை நாம் கண்டதும் இல்லை, அவருடைய முகத்தை தரிசித்ததும் இல்லை, அவருடைய குரலை கேட்டதும் இல்லை. அப்படிப்பட்ட பயங்கரமான பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்கிறவர்களை எழும்பி நின்று கனம் பண்ணுகிறார். கரங்களை கட்டி அலேலுயா சொல்லுங்க. அலேலுயா. கரங்களை அசைத்து அலேலுயா சொல்லுங்க. அலேலுயா. பிதாவானவர் கனம் பண்ணுகிற காரியம் அது ஒரு சாதாரண காரியம் இல்ல. அதுக்கு நிகரான ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் மேன்மையும் மகிமையும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா.